அத்தை, என்ன விளையாடுறீங்களா? நான் இதுக்கு அவருக்கு என்னெல்லாம் தேய்ச்சி விடணும்? ஏண்டி முறையில்லாம தாலி கட்டிட்டு வந்த உன் தங்கச்சியே அவ புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விடுறா? நீ தேய்க்க கூடாதா? என்னத்த மாத்தி மாத்தி பேசுறீங்க? வழக்கமா நான் என் புருஷன் கிட்ட நெருங்கினாலே சந்தேகம் தானே படுவீங்க. என்ன பண்றது, இப்ப நம்ம நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. போற போக்க பார்த்தா உன் தங்கச்சியோட கொடி இந்த வீட்ல பறக்க ஆரம்பிச்சிடும் போல. அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கணும்டி. புரியல. இங்க பாரு, உங்களுக்குள்ள எதுவும் இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மொத்தமா உன் புருஷனை விட்டு விலகி இருந்தேன்னு வெய்யே, இந்த வீட்ல உனக்கு மரியாதையே இருக்காது. அதனால அப்பப்ப நீ அவனை கவனிக்கிற மாதிரி நடிச்சாதான் நாளைக்கு கொத்து சாவி உன் கைக்கு வரும். நீ நினைச்சதையும் சாதிக்க முடியும்டி, அதிகாரம் பண்ண முடியும். அதுக்காகவாவது நீ இத செஞ்சுதான் ஆகணும். அதனால நானே சொல்றேன், போ போய் அவளுக்கு முன்னாடி நீ உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விடு. அவன் இந்த குடும்பத்துக்கு மூத்தவன், உன் மாமனாரோட நம்பிக்கைய சம்பாதிச்சவன். அதனால அவன் எப்பவுமே உன் கைக்குள்ளேயே இருக்கணும். இந்த நாய்க்கு எலும்பு துண்டெல்லாம் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சு உன் கைக்குள்ளேயே அவனை வச்சுக்கணும்டி. என்ன கண்மணி இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏங்க பொண்டாட்டி கிட்ட கூச்சப்பட என்ன இருக்கு? உட்காருங்க, தள்ளுங்க. இனிமே வாரம் வாரம் கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன். கண்மணி என்ன புது பழக்கம் அது? ஆமா, எப்பவும் ஏசிலேயே வேலை செய்யறீங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடையிலேயே இருக்கீங்க. உடம்பு எவ்வளவு சூடா இருக்கும், அதெல்லாம் தணிக்க வேண்டாமா? ஹை, ஆள் இருக்கு. என்னங்க? கங்கவா மாறிட்டா. வாங்க. வர்றேங்க. எங்க பாருங்க, நமக்கு முன்னாடியே வந்து மாடியில இடம் புடிச்சிட்டாங்க. என்னடா ராகவா? நீங்க இங்க உட்காருங்க. மார்னிங் மசாஜா? ஆமாடா. நாங்களும் வந்துட்டோம்ல. என்ன வீரா, உன் அக்காவை பாத்துட்டு நீயும் உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி விட்டு குளிப்பாட்ட கூட்டிட்டு வந்துட்டியாக்கும்? இல்லம்மா, இதெல்லாம் பழக்கம் இல்லல்ல. எங்க அக்காக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அக்காக்கு தோணுனதும் எனக்கு என் புருஷனுக்கு மசாஜ் பண்ணணும்னு தோணிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயத்த யார் பண்ணா என்ன? நல்ல தேடி. என்னங்க? வலிக்குதுடி. தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்துற மாடி. ஐயோ ஆமா. மாறா, நல்லா இருக்கியாடா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ அம்மா. வீரா லெஃப்ட்ல பூசு. லெஃப்ட்லயா? ஆமா. ஏதோ பூசுறேன். உங்க வீட்ல இருந்து ஒண்ணு வரல? வெரைட்டியா சமைச்சிட்டு இருப்பால, அதான் லேட் ஆகுது. ஓஹோ. எனக்கு சூடா கொண்டு வருவா, அதுக்கு தான் வெயிட்டிங். கண்மணி இதை விட நிறைய வெரைட்டி சமைச்சிருப்பா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அடடா, அருமையா இருக்கே. நல்லியா? என்னங்க, நாட்டுக்கோழி என்ன தேய்ச்சி குளிச்சா நாட்டுக்கோழி தான் சாப்பிடணுமா? நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். என்னடா சாப்பிடலையா? நல்லா இருக்கா? அடடா, இந்த குழம்பு தோசைக்கு தொட்டு சாப்பிடுறதா இல்ல அப்படியே அள்ளி குடிக்கிறதான்னு தெரியலையே. என்ன ருசி, என்ன ருசி. என்னங்க? என்னங்க? அந்த எலும்பு கடிச்சு சாப்பிடுங்க. எலும்பு கடிக்க எனக்கு நீ சொல்லி தர.
ஐயோ ரொம்ப டெம்ட் ஆக்குறானே. வேளா உண்மையா சொல்றேன், உனக்காகவே தனியா சம்பாரிச்சு உன் கைக்கு 10 பவுன்ல வளையல் செஞ்சு போடுறேன். ம். இட்லி மட்டன் குழம்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்குமே. என்ன சாம்பார ஊத்துறா? கண்மணி, என்னடா ராகவா, ம், விருந்து பயங்கரமா இருக்கே. சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் இருக்கே. ஐயோ அங்க பறக்கிறது தாவுறது ஓடுறதெல்லாம் இருக்கே. டேய் ராகவா, கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறியா? அஹ், வீரா, அவனுக்கு 2 பீஸ் வை, எச்சி வடிக்காம. யார் சமைச்சதும் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்டா. என் புருஷனுக்கு நான் வச்ச சாம்பாரே கறி குழம்பு மாதிரி. ஏங்க நீங்க சாப்பிடுங்க. ஆ, சாம்பார் சாப்பிடுங்க மாமா. உன்னைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. சாம்பாரை தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப வெறுப்பேத்தாதடா, டென்ஷன் ஆகுது.